பிரைஸ் லார்ட். கர்த்தர் என்னை கொண்டு பேசுகிற வார்த்தை என்னவென்றால் ரூத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ரூத் உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச புஸ்தகம். அதில் வெறும் 4 அதிகாரங்கள் மட்டும்தான் இருக்குது. 4 அதிகாரங்கள் மாற்றம் இருந்தாலும் 3 மரணத்திலும் தொடங்கி 3 பிறப்பில் முடிகிறத நம்ம பார்க்குறோம். அதில் ரூத் நம்ம பார்த்துருக்குறோம். ரூத் ஒரு அடக்கமான ஒரு பெண் என்றதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவங்களோட மாமியார் பேர் நகோமி. எலிமெலேக்கு அவங்களுக்கு இருவருக்கும் மகனோட மனைவி தான் ரூத்து. அவங்க பார்க்கணும்னா அவங்க ஒரு சிறு வயதிலே ஒரு விதவியாக காணப்படுகிறாங்க. அந்த சின்ன வயதிலே ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அதே போல் கர்த்தர் அந்த மகளை கொண்டு தான் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறாரு. அது என்ன அற்புதத்தை நம்ம பார்த்துருக்குறோம்னா, அந்த இளம் வயதில் அவங்க ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அவங்க மாமியாரோட கடந்து போகிறாங்க. ஆனால் 2வது பகுதியில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. அவங்க அடக்கத்தை பார்த்து போவாஸ் என்றவரை திருமணம் செய்திருக்காங்க. அவங்க திருமணம் செய்த பிறகு கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாங்க. ஆனால் அவங்க கூட இருந்ததான அவங்க தங்கச்சி, அவங்க பேர் ஓர்பால். அவங்க அவங்க தாய் வீட்டுக்கே அவங்க போயிட்டாங்க. ஆனால் அவங்க தாய் வீட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள கொண்டு அற்புதத்தை இங்கே செய்யலை. ஆனால் ரூத்தை கொண்டு தான் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுருக்காரு. நான் பேசியிருக்கிறதும் நீங்கள் வேதத்தில் படித்திருக்கிறதும் நம்ம ஓர்பால் என்ற ஒரு புஸ்தகத்தை நம்ம இங்கே பார்க்கல, ரூஸ்து ஒரு புஸ்தகத்தை தான் நம்ம இங்கே பார்த்துருக்குறோம். கர்த்தர் அந்த ரூத்தை கொண்டு தான் அற்புதத்தை இங்கே செஞ்சுருக்கிறாரு. என்ன அற்புதம்னா, கர்த்தர் ஒரு தலைமுறையை உருவாக்குறாங்க. ரூத் ஒரு கீழ்ப்படி மாமியாருக்கு கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவளுக்கு ஒரு தலைமுறை உருவாக்குறதுக்காக அவளை பிரயோஜனப்படுத்தியிருக்காரு. அவளுக்கு போவாச திருமணம் பண்ண ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதுதான் ஓபேத்துக்கு ஈசான்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஈசானுக்கு தாவீது. நம்ம படிக்க போனால் தாவீதோட ராஜாவே அந்த வம்சத்தில் தான் வந்திருக்காங்க. ஏன் இயேசு நம்ம இன்னைக்கு நம்ம வணங்குற தெய்வம் அந்த இயேசுவே ரூத்தோட அந்த வம்சத்தில் தான் வந்திருக்காங்க. தலைமுறையாக பேசப்படுகிற இயேசுநாதரே அந்த ரூத்தோட வம்சத்தில் தான் வந்திருக்காங்க. அந்த ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருந்த அந்த ரூத்தை கொண்டு தான் கர்த்தர் அந்த வம்ச வரலாற்றிலே மூதாத்தி, அந்த வம்ச வரலாற்றிலே ரூத் பொதிக்கப்படுகிறாங்க. அதே போல யாராவது கைவிடப்பட்ட சூழ்நிலையிலையும் ரூத்தை போல ஒதுக்கப்பட்ட நிலைமையிலையும் இருந்திருந்தா கர்த்தர் உன் அடக்கத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் உன் அடக்கத்தை பார்த்து நீ ஒரு சபைக்குள்ள அடங்கி இருக்கிறதையும் கர்த்தர் கொடுத்த அந்த வாழ்க்கையை அடங்கிறதும் கர்த்தர் பார்க்கிறாரு. அதை பார்த்து தலைமுறையாய் உன்னை பேசப்படுகிறத கர்த்தர் உன்னை உணர்த்திருக்கிறாரு. யாராவது இங்கே இருந்திருந்தா